திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நாளைக்கு ஒரு அற்புதமான நாள், ஓணம் பண்டிகை. ஓணம் அப்படின்னாலே ஒரு கலர்ஃபுல் பண்டிகை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓணம் பண்டிகையை பார்த்தா ஏதோ ஒரு பகுதி மக்கள் மட்டுமே கொண்டாடுற ஒரு விழாவா வழக்கத்தில் இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை. எல்லாருமே இந்த நாளை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஓணம் பண்டிகையினுடைய தாற்பயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடுறோம், அது ஏன் இந்த கேரளாவில் மலையாள மக்கள் மட்டும் இதை அதிகப்படியாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஓணம் பண்டிகையாக எல்லோரும் சொல்கிறாங்க. அதாவது மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரம் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு அவதாரத்துக்குமே ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சிறப்பும் உண்டு. அப்படியாக மகாவிஷ்ணு இந்த 10 அவதாரத்தையும் ஒரு விஷயத்தை மக்களுக்கு உணர்த்தணும், ஒரு விஷயத்தை நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரமாக எடுத்தார். 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா முதல் அவதாரம் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன் அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம், இறுதியாக கல்கி அவதாரம். ஆக இந்த 10 அவதாரம், இதில் 9 அவதாரம் ஏற்கனவே வந்துடுது. இந்த 10வது அவதாரம் இந்த கலியுகத்தில் எப்போ வேணால் அவர் காட்சி அளிக்கலாம், தோன்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகமே கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷம் இருக்குது. அப்படியாக இந்த 9 அவதாரத்துக்குமே 9 சிறப்பு இருக்குது. இந்த திருவோண பண்டிகை 5வது அவதாரமான வாமன அவதாரத்தோட தொடர்புடையது. இந்த வாமன அவதாரம் அப்படின்னா, அதாவது மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டுட்டு இருக்கார். அந்த மன்னர் தன்னுடைய இருக்க செல்வ செழிப்பினால் ஒரு ஆணவத்தின் மிகுதியில் எல்லாமே என்னால் பண்ண முடியும், நான் நினச்சா எது வேணால் பண்ணுவேன், யாருக்கு வேணால் எதை வேணால் கொடுப்பேன், என்னை விட மிஞ்சிய தான தர்மம் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது, எது வேணாலும் நான் கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய வெளிப்பாடோடு இருந்திருக்கார். ஒரு முறை மகாவிஷ்ணு ஒரு சின்ன ஒரு பிராமண ஒரு அந்தனர் வேதத்தில் போயிருக்காரு. அவர்கிட்ட வழக்கம் போல் என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு இருக்காரு மகாபலி சக்கரவர்த்தி. அந்த அந்தனர் உடனே எனக்கு வேறு எதுவுமே ஆசை இல்லை மகாராஜா, உங்கள்கிட்ட இருக்க 2 அடி நிலத்தை மட்டும் கொடுத்தா நான் ஏதாவது விவசாயம் பார்த்து பொழப்ப ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதற்கு என்ன 2 அடி நிலம் தானே, எங்கிட்ட இல்லாத நிலமா, நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 2 அடிக்கு நீயே எடுத்துக்கோ அளந்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே தன்னுடைய பாத்திரத்தை தூக்கி அப்படி வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த முதல் அடிக்கே வானத்துக்கும் பூமிக்கும் ஒட்டு மொத்தமாக அளந்துடுறார். இவருக்கு உடனே தூக்கி வாரி போடுது. அந்த மகாபலி சக்கரவர்த்தி பார்க்குறாரு, என்னடா இது, இந்த பிராமணனால் எப்படி இவ்வளவு ஒரு உயரத்தை அளக்க முடிஞ்சுது, உண்மையில் இவர் யார் அப்படின்னோடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அந்த பிராமணர். உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா ஒரு நம்மளுடைய மகாவிஷ்ணு தான் வந்திருக்காரு அப்படின்னோடனே உடனே மண்டி போடுறாரு. அவர் முன்னாடி மண்டி போட்டு தன்னுடைய தவறை உணர்றாரு. தாங்கள் யார் என்று உங்களுடைய சுயரூபத்தை காண விழைகிறேன், என்னுடைய எண்ணம் தவறு, நான் நடந்து கொண்டது தவறு அப்படின்னோடனே உடனே விஸ்வரூப தரிசனமாக மகாவிஷ்ணு காட்சி கொடுக்குறார். ஒரே அடியில் வானத்துக்கும் பூமிக்கும் அளந்து முடிச்சுட்டார். அடுத்த அடி எடுத்து வைக்கிறது இடம் இல்லை. அவர் கேட்டது 2 அடி. அந்த 2 அடியை கொடுத்தாகணும் இவரால். ஏன்னா அவர் கேட்டதை கொடுக்குறவர் வேறு என்ன பண்ணுறது. உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து தலை குனிந்து தன்னுடைய சிரசின் மீது 2வது அடியை வைத்து என்னையே உங்களுடன் எடுத்துக்கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு அந்த 2வது அடியை அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரசின் மீது வைக்கிறாரு. அதுதான் வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்தின் மூலமாக தான் ஆணவத்தின் மிகுதியாக தான் என்ற அகம்பாவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தவறை உணர வைக்க, அவருடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியை மாற்றி காட்டி இந்த வாமன அவதாரத்தின் மூலியமாக இந்த உலகத்திற்கு புரிய வைத்த ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திர தினம். அந்த திருவோண நட்சத்திர தினத்தில் தான் இது நிகழ்ந்ததுனால மகாபலி சக்கரவர்த்தி ஒரே ஒரு விண்ணப்பத்தை மகாவிஷ்ணுட வைக்கிறாரு. இந்த நாளை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பலவிதமான பூக்களை கோலமாக போட்டு எல்லா கோவில்கள்லேயும் இந்த விசேஷத்தை சிறப்பாக கொண்டாடி உங்களை எல்லாரும் மகிழ்விக்கணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்படியே ஆகட்டும்னு மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்ததுனால தான் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் இந்த வரக்கூடிய
திருவோண நட்சத்திரத்தை ஓணம் பண்டிகையாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அப்பேற்பட்ட ஓணம் பண்டிகையானது இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் திருவோண திருவிழா, ஓணம் பண்டிகை. எனவே கேரளா மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடலாம், மகாவிஷ்ணுவோட அனுகிரகத்தை பெறலாம். அதாவது யாருக்கெல்லாம் நம்ம எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செல்வம் சேர்ந்துட்டாலோ, இல்லை திறமை அதிகமாயிட்டாலோ, இல்லை நான் தாங்கிற ஒரு மமதை வந்துட்டாலோ நம்மளாக இருக்க மாட்டோம், பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் வானத்துக்கும் பூமிக்கும் தன்னுடைய காலை உயர்த்தி காட்டி எல்லாமே நான் தான் அப்படின்னு காட்டினவர் அந்த மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு அந்த அவதாரம் நமக்கு உணர்த்துறது ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது எவ்வளோதான் புகழின் உச்சத்துக்கு போனாலும், எவ்வளோதான் நம்மக்கிட்ட திறமை இருந்தாலும், எவ்வளோதான் நம்மக்கிட்ட செல்வம் இருந்தாலும், அதற்கேற்றாற்போல் நம்ம நடந்துக்கலைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம், கல்வி, ஞானம் எல்லாமே வேஸ்ட். அப்படிங்கிறது தான் இந்த அவதாரம் நமக்கு உணர்த்துகிற பாடம். எனவே இனி வரும் காலங்கள்லையாவது நம்ம எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதை கொடுக்கறத ஒழுங்காக கொடுக்கணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. தர்மம் பண்ணுறதுங்கிறது உசத்தியான ஒரு காரியம். அந்த தர்மத்தை கரெக்டான நேரத்தில் கரெக்டானவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல் நம்மக்கிட்ட நல்ல ஞானம் இருக்குது, அதாவது நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய வித்தை இருக்குன்னா அந்த வித்தையை 4 பேர் கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கக்கூடாது. இப்போ டீச்சர் எப்படி ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்குறாங்க, அவங்கள்ட்ட இருக்க ஞானத்தை எல்லாருக்கும் போதிச்சு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அடுத்த ஒரு டீச்சராகவோ பெரிய பெரிய இடங்களில் உருவாக்குற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கான் பகவான். அந்த ஞானம் அவங்கள்ட்ட இருக்குன்னா அந்த ஞானம் மூலிமா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் பொன் பொருளை மற்றவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து உதவணும். அதே போல் தான் நம்ம நடந்துக்கிற விதமும். ஸோ எல்லாரும் நம்மளால் இருக்கக்கூடிய அந்த மமதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பமான வரைக்கும் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருந்து அந்த மகாவிஷ்ணுனுடைய அருளை பெறணும். நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள், புதன்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த நாளில் இந்த திருவோண பண்டிகை வருது. மகாவிஷ்ணுனுடைய வாமன அவதாரத்தை போற்றும் ஒரு நாளாகவும் நாளைய தினம் அமைஞ்சிருக்கு. எனவே நாளைய தினம் நம்ம இல்லங்களில் பூஜை அறையில் மகாவிஷ்ணு படத்தை ஏதாவது எடுத்து வச்சு, இல்லை பெருமாள் படத்தை எடுத்து வச்சு ஒரு துளசியோ புஷ்பத்தோ சாத்தி உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் பழம் உடைச்சி வச்சு நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு உங்களால் தெரிஞ்ச அஷ்டோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி ஒரு கற்பூரத்தை ஆர்த்தி காட்சி இந்த திருவிழாவை கொண்டாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நாளைய தினம் முடியாதவர்கள் வாசலில் பூக்கோளம் போடலாம். அப்படி முடியாதவர்கள் நீங்கள் போடுற கோலத்தில் ஒரே ஒரு பூவை அந்த கோலத்தின் நடுவில் வச்சாலே போரும். அந்த அளவுக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவும் வாமன அவதாரத்தினுடைய புகழையும் பெற்று எல்லாம் வல்ல பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெற்று சகல சௌபாக்கியம் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.